டிஆர்பி நடத்தக்கூடிய டெட் எக்ஸாம் ஆசிரியர் தகுதி தேர்வு இந்த வருஷம் வந்து டிஆர்பி போர்டு நடத்துவாங்களா இல்லையா, பேப்பர் 1 பேப்பர் 2க்கு நாங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய டீச்சர்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து டிஆர்பி போர்டு இப்போ ரீசெண்ட் டைமில் எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லிட்டு பண்ணுறது கிடையாது, பண்ணிட்டு தான் நம்ம கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. யூஜி ப்ளஸ் பிஎட், அதாவது பிஏ பிஎட், பிஎஸ்சி பிஎட், பிஇ பிஎட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டெட் பேப்பர் 2க்கு வந்து தகுதி உடையவர். டாக்டர் ராதாகிருஷ்ணன் பேஜ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் பேஜை பொறுத்த மட்டும் மற்றவங்க சொல்றதை கேட்டுட்டு நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா நீங்க தான் மைனஸ். ஏன்னா டிஆர்பி நடத்தக்கூடிய டெட் எக்ஸாம் ஆசிரியர் தகுதி தேர்வு இந்த வருஷம் வந்து டிஆர்பி போர்டு நடத்துவாங்களா இல்லையா, பேப்பர் 1 பேப்பர் 2க்கு நாங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய டீச்சர்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து நீங்கள் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு தகுதியாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. ஏன்னா டிஆர்பி போர்டு இப்போ ரீசெண்ட் டைமில் எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லிட்டு பண்ணுறது கிடையாது, பண்ணிட்டு தான் நம்ம கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது டெட் எக்ஸாமுக்கான எக்ஸாமை டிஆர்பி போர்டு எப்போ வேணா பார்த்தீங்க அப்படின்னா கான்டாக்ட் பண்ணலாம். எப்போதுமே வந்து நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு நல்லது, நம்ம படிக்கவே இல்லை அவங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு மைனஸ் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது நம்ம அகாடமி சார்பா டெட் எக்ஸாம் பேப்பர் 1 பேப்பர் 2ல வேற 2 எக்ஸாமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸுமே வந்து கான்டாக்ட் பண்ண போகிறோம். இப்போ டெட் பேப்பர் 1 பொறுத்த மட்டும் 12th முடிச்சு டிடெட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா பேப்பர் 1க்கு வந்து நீங்க தகுதி உடையவர். அதே மாதிரி டெட் பேப்பர் 2க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க யூஜி பிளஸ் பிஎட், அதாவது பிஏ பிஎட், பிஎஸ்சி பிஎட், பிஇ பிஎட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க டெட் பேப்பர் 2க்கு வந்து தகுதி உடையவர். அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னா தாராளமா இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுங்க. ஓகே, அதே மாதிரி என் ஃப்ரெண்டு வந்து அப்படி சொன்னாங்க, இந்த வருஷம் வந்து கால்பர் வராது, அடுத்த வருஷம் வந்து எலெக்ஷன் இருக்கு, ஸோ அடுத்த வருஷமும் வராது, இன்னும் ஒரு சில வருடங்கள் ஆகும், அப்போதைக்கு நான் படிச்சுக்கிறதா அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டும் டிஆர்பி போர்டை பொறுத்த மட்டும் எப்போ வேணா என்ன வேணா நடக்கும். ஸோ நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஈஸியாகவே வந்து பாஸ் பண்ணலாம். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் டெட் பேப்பர் 1ல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க, எலிஜிபிள் ஆயிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜான நியமன தேர்வு செகண்டரி கிரேட் டீச்சர் எக்ஸாம், அந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்க அட்டெம்ப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுல நீங்க பாஸ் பண்ணா மட்டும்தான் 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்குமே வந்து ஒரு அரசு ஆசிரியரா பணியில் இருக்க முடியும். ஓகேவா, அதே மாதிரி டெட் பேப்பர் 2ல நீங்க பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நியமன தேர்வான பிடி அசிஸ்டன்ட் யூஜி டெர்பி எக்ஸாமுக்கு வந்து நீங்க அட்டெம்ப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் 6 to 8 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ எந்த விதமான எக்ஸாமாக இருந்தாலுமே ஆல்ரெடி கரண்ட் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்கிறவங்க தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு இன்னைக்கு நம்ம படித்தோம் அப்படின்னா கதைக்கு ஆகாது. ஓகே, ஸோ போட்டி தேர்வு பொறுத்த மட்டும் போட்டி போடணும். டெய்லியுமே வந்து ஒரு டீச்சர் அப்படின்னா நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் உலக அளவில் வந்து என்ன அப்டேட் இருக்கு அது எல்லாமே யார் அப்டேட் பண்றாங்களோ அவங்களால மட்டும்தான் ஈஸியா வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம், அதுவும் டிஆர்பி நடத்தக்கூடிய டெட் எக்ஸாமா இருக்கட்டும் அண்ட் நியமன தேர்வா இருக்கட்டும், பிஜி டெரிப் எக்ஸாமா இருக்கட்டும் எக்ஸெட்ரா, இந்த எக்ஸாம்ல சக்சஸ்ஃபுல்லா வந்து பாஸ் பண்ண முடியும். அப்போ டெட் பேப்பர் 2க்கான டாக்டர் ராதாகிருஷ்ணன் பேஜ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் பேஜை பொறுத்த மட்டும் டெட் பேப்பர் 2 சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி சிலபஸ்ல என்ன இருக்கோ கிட்டத்தட்ட 150 வினாக்கள் 150 மதிப்பெண்கள் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இதுல நம்ம ஒரு ஆவரேஜா 97க்கு மேல 90க்கு மேல எடுத்தாலே வந்து மேக்சிமம் வந்து எலிஜிபிள் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம நல்ல மார்க் எடுத்தோம் அப்படின்னா நல்லாவே வந்து ஃபீல் பண்ணலாம். அப்போ சிலபஸை பார்த்தோம் அப்படின்னா இப்போ கரண்டில் டிஆர்பி வெப்சைட்டில் என்ன சிலபஸ் இருக்கோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி தான், அது மட்டும் இல்லாமல் சிலபஸ்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா இப்போ இந்திய பொருளாதாரம் இருக்குது, தமிழ்நாட்டின் பொருளாதாரம் இருக்குது அப்படின்னா ஏகப்பட்ட அப்டேட் இருக்குது. அப்போ அப்டேட்டான டாப்பிக்கை நம்ம இன்ஃபர்மேஷனை நம்ம படிக்கும் போது ஈஸியாகவே வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகேவா, அப்போ இந்த சிலபஸை பொறுத்த மட்டும்
ஃபர்ஸ்ட் யூனிட்டா வந்து சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாலஜி வந்து அவைலபிளா இருக்கு. இந்த டாபிக்ல இருந்து கிட்டத்தட்ட 30 வினாக்கள் வந்து கேட்காங்க. 30 மார்க் வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுவுமே வந்து சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அப்டேட்டா, தமிழ் மீடியம்னா தமிழ் அப்டேட் ஆகும், இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் வந்து அப்டேட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் 1. இதுல வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, உருது இந்த மாதிரி லாங்குவேஜ் இருக்கு. பட் நம்ம தமிழ்நாடு அப்படின்னா தமிழ் வந்து ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுல இருந்து 30 மார்க் வந்து கேட்பாங்க. அடுத்து இங்கிலீஷ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அண்ட் காமனா வந்து சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாலஜி இதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். இப்போ இந்த இதுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி என்னென்ன டேட்டா இருக்கோ அதுபடி வந்து மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பாட்னி, சுவாலஜி, மைக்ரோபாலஜி எக்ஸெட்ரா இந்த மாதிரி டிகிரி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு சயின்ஸ் கொஸ்டினும் இருக்கும் பிளஸ் மேக்ஸ் கொஸ்டினுமே வந்து சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 60 வினாக்கள் வந்து கவர் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு. ஆனால் அதே இது நான் வந்து பிஏ ஹிஸ்ட்ரி அப்படின்னா ஹிஸ்ட்ரியில இருந்து மட்டுமே வந்து 60 வினாக்கள் கேட்பாங்க. அதையுமே வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அந்த டாப்பிக்கில் இன்னைய அப்டேட் என்ன அதை நம்ம நல்லா படித்தோம் அப்படின்னா ஈஸியாகவே வந்து இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் வந்து தகுதி ஆக முடியும். ஓகேவா? அப்போ 150 வினாக்கள் இருக்கு, 150 மதிப்பெண்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து ஈஸியாக கஷ்டமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். பட் யாரெல்லாம் வந்து நல்லா படிக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஈஸி. பட் நான் எதுவுமே ப்ரிப்பரேஷன் பண்ண மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், கவர்மெண்ட்டை பற்றி குறை சொல்லிக்கிட்டு இருப்பேன், மற்றவங்க வந்து அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க அப்படின்னு மற்றவங்க சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் மைனஸ். ஏன்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெட் பேப்பர் 1க்கும் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, பேப்பர் 2க்கும் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இது போக நான் பிஜி பிளஸ் பிஎட் இருக்கேன் அப்படின்னா, அதாவது எம்எஸ்சி பிஎட், எம்ஏ பிஎட் இருக்கேன் அப்படின்னா அவங்க பிஜி டெர்ப் எக்ஸாமுக்குமே வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்க்ளூடிங் நான் யூஜி பிளஸ் பிஜி, அதாவது யூஜி பிளஸ் பிஎட் படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னா பிஓ எக்ஸாமுக்குமே வந்து அட்டெம்ப்ட் கொடுக்க படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இங்க யாரெல்லாம் வந்து தன்னை தகுதிப்படுத்திக்கிட்டு எக்ஸாமுக்கு தேவையான எல்லா அடிப்படையுமே வந்து கத்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்க தான் வந்து எக்ஸாமை வந்து கிளியர் பண்றாங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சராவோ ஒரு ஆபீசராவோ வந்து பணியில் அமர்றாங்க. ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். ஸோ நம்முடைய அகாடமி சார்பா டெட் பேப்பர் 2க்கான ராதாகிருஷ்ணன் பேஜ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கான ஃபர்தர் அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் இந்த பேஜில் வந்து ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா பிளான் அண்ட் ஷெட்யூலுமே வந்து அப்டேட் ஆகும். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் யூஜி ப்ளஸ் பிஎட் அப்படின்னா டெட் எக்ஸாமில் பேப்பர் 2க்கு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வரக்கூடிய நவம்பர் மாதம் வந்து பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கான அறிவிப்புமே வந்து டிஆர்பி போர்டு வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்குமே நீங்கள் வந்து தகுதியாக இருப்பீங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் பிஜி பிளஸ் பிஎட் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்களுமே பிஜி டெரிபி அண்ட் பிஓ எக்ஸாம் டெட் பேப்பர் 2 இந்த 3 எக்ஸாமுக்குமே வந்து அட்டெம்ப்ட் தாராளமாக கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ யாரெல்லாம் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்க தான் இந்த சொசைட்டியை பொறுத்த மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வரக்கூடிய வாய்ப்பை எப்படி பயன்படுத்த போறீங்க, வாய்ப்பை பயன்படுத்த போறீங்களா இல்லைனா வாய்ப்பை மிஸ் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க தான் டிசைட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நம்முடைய அகாடமியில் டெட் பேப்பர் 2க்கான டாக்டர் ராதாகிருஷ்ணன் பேஜ் வந்து அவைலபிளா இருக்கு. பிஓ எக்ஸாமுக்கு வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பேஜ் வந்து அவைலபிளா இருக்கு. பிஜி டெரிப் எக்ஸாமுக்கு பொறுத்த மட்டும் நீங்க என்ன பாடமோ அந்த பாடம் சம்பந்தப்பட்ட பேஜ் வந்து அவைலபிளா இருக்கு. ஓகேவா? ஸோ படிச்சா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். ஸோ படிங்க, படிச்சா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ தொகுப்பை யூஜி பிளஸ் பிஎட் படித்த எல்லா டீச்சர்ஸ்க்குமே வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். அதே மாதிரி பிஜி பிளஸ் பிஎட் படித்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் வந்து ஒரு தெளிவு கிடைச்சி படிக்க ஸ்டார்ட் பண்ணட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ தொகுப்புல ஃபர்தர் அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம்.